ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்துக்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஆம் பிரியமானவர்களே, ஜபம் என்பது நம் வாழ்க்கையின் ஜீவனாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய சித்தப்படி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நாம் பூரண ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். அநேக நேரங்களில் நமக்கு எதற்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணுன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியலை பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். நம்மோடு இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக நாம் இதை கற்றுக்கொண்டு இப்படி நாம் ஜெபிப்பதினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையிலேயே மெய்யாகவே அவர் உன் வேண்டுதலை, உன் விண்ணப்பங்களை நான் கேட்கிறவர்னு சொல்கிறார். அதனால் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், நாம் கற்றுக்கொள்வோமா? இந்த வீடியோவை முழுவதும் தவறாத படிக்க, சின்ன வீடியோ தான், முழுவதும் பாருங்கள். அதில் ஒரு சாட்சி வருகிறது. ஜெபித்ததினால் எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு வேணால் நடக்கலாம். அதுக்கு பெரிய பாஸ்டராக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் தேவனிடத்தில் சென்று நம் விண்ணப்பங்களை நாம் எப்படி வைக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக வீடியோவை முழுவதும் பாருங்கள். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த தவ காலத்தில் இந்த நாளில் ஒரு விசேஷத்த செய்தியை, ஒரு சாட்சியும் கேட்க போகிறோம். அது எதற்குன்னா, நாம் எப்படி ஜெபிக்க வேணுன்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்குறதுக்கு அதை ஜெபிக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கொடுத்த ஜெப விண்ணப்பத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், என்னோடய பொண்ணுக்கு ரயில்வேல வேலை கிடச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாமா, இன்றைக்கி அடுத்த வாரம் செகண்ட் அந்த எக்ஸாமுக்கு போகிறாங்க, அதில் பாஸ் ஆகிடணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருந்தது. கழுத்தில் ஒரு செயின் கிடையாது, சாதாரண ஒரு புடவை. அவங்கள பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அதாவது சாதாரணமான ஒரு ஃபேமிலி. அப்போது அவங்க சொன்னவுடனே நான் சொன்னேன் ஜெபித்தேன். நான் அதுக்காக நான் பேசும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பொண்ணுமா. அவங்களே சொன்னது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவேம்மா. 7 மாதம் என் மூத்த மகன் வயிற்றில் 7 மாதமாக இருக்கும்போது நான் ரொம்ப என் என் கணவரால், என் மாமியாரால் நான் கஷ்டப்பட்டு அந்த போன இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லாமல், என் பிள்ளை வேற என் வயிற்றில் 7 மாதம் அன்பு இல்லாமல் நான் ரொம்ப வேதனைப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை கேள்விப்பட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேம்மா. அன்னைக்கிலேருந்து இது வரைக்கும் ஆண்டவர் தாம்மா எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க பையனுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி, அதாவது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா இருந்து, இந்த பிராமின் இவங்கெல்லாம் தான் நிறையா கவர்மெண்ட் வேலைக்கு சின்ன வயசில் வருவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ரொம்ப அரிதானதாக இருக்கும். அப்போ ஒரு படிக்காத ஃபேமிலியில் எப்படி பையனுக்கும் கிடச்சிருக்கு, பொண்ணுக்கும் கிடச்சிருக்குன்னா அவங்க சொல்கிறாங்க, அம்மா என் ஜெபம்லாம் என்னவா இருக்கும்னா, நான் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு, ஆண்டவரே விசுவாசி குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலையை கொடுங்கப்பா.
விசுவாசிங்க பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுங்கப்பா. விசுவாசிகளுக்கு கவர்மெண்ட் வேலை அந்த குடும்பத்தில். ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் உம்மோட நாம மகிமைப்படும். இவங்களாம் கஷ்டப்படுறவங்களா இருந்தால் மற்றவங்களாம் எப்படி உம்மை நம்புவாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? இவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தால் தானே எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்க உம்மோட அந்த அன்புக்குள்ளே வருவாங்க. அதனால் விசுவாசிகளை கைவிட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் விசுவாசிக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுங்கன்னு ஜெபிப்பாங்களாம். கர்த்தர் அந்த இருதயங்களின் நினைவுகளை பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பக்கத்தலைக்கு பாயாசம் கேட்கும்போது நம்ம இலைக்கும் கொண்டு வந்து ஊற்றிட்டு போகிறது போல ஆண்டவர் பாருங்களேன், இவங்க 2 பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் வேலையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா! இது உண்மையிலேயே அற்புதம் பிரியமானவர்களே. சின்ன வயசு. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு 2 மாத குழந்தை தான் இருக்கான் கையில். சின்ன வயசு. இந்த பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. சின்ன வயசு. அதுலேயே ஒரு ஆச்சரியம் ஒன்று சொன்னாங்க. அந்த பையனுக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கிடச்சதுக்கு அவன் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கானாம். ஆனால் ஒரு இந்த ஏதோ ஒரு ரயில்வேக்காக போலீஸ் இதுக்காக எடுத்தாங்களாம். அப்போது அது ஏதோ ஒரு போலீஸ்ன்னு சொன்னாங்க கவர்மெண்ட்டில். அப்போது இவங்க சொன்னாங்களாம். அப்போ அவன் சொல்லுவானா, ஏம்மா எனக்கு காலே ஓட வராதுமா, நான் ஓடுறதுக்கே தகுதி இல்லாதவன், எனக்கு எப்படிம்மா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், போலீஸுக்கு போட சொல்கிறீங்களேன்னு கேட்டானா. அப்போ இவங்க சொன்னாங்களாம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்னாங்களாம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு உன் பிள்ளைக்கு நான் வேலை கொடுக்குறேன், ஆனால் கால் இப்படி இருக்குன்னு சொல்லி வருத்தப்படும்போது ஆண்டவர் சொன்னாராம், உன் பிள்ளைக்கு பதிலாக தூதன் காலாக ஓடுவான்னாராம். அதே போல் அவன் தான் ஃபஸ்ட்டாக வந்தானான். அவனுக்கே ஆச்சரியமா, நான் எப்படி ஃபஸ்ட்டாக வந்தேன்னு. அவனுக்கு அரசாங்கத்து வேலை கிடச்சி இன்றைக்கி போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான்றதுக்கு இதுதான் சாட்சி. இன்றைக்கு இந்த தவ காலத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிற நம் ஜெபம் எப்படி பண்ண வேண்டும் என்பதை நாம் மாற்றிக்கொள்வோமா? நமக்குன்னு கேட்காதபடி தேசத்திற்காய், ஆத்துமாக்களுக்காய், மற்றவர்களுக்காய், நாம் பார்க்கிற மற்ற வாலிப பிள்ளைகளுக்காய், குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற டைவர்ஸ் பண்ணணும்னு இருக்கிற மற்ற அந்த பிள்ளைகளுக்காய், கணவன் மனைவிக்காய், குடும்பத்தில் போராட்டங்களாய் இருக்கின்ற போராட்டத்தின் மூலமாய் கடந்து பாதையில் போகிற மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும்போது நம் வாழ்க்கையில் விடுதலை காணலாம். இந்த தவகால தியானத்தில் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அதற்கு அருமையான ஒரு சாட்சி, அதற்கு அந்த தாய் ஒரு சாட்சி. நாமும் அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோமா? என்னோட பிள்ளையினோட மகளோட திருமணத்தில் கூட இது மாதிரி தான் சொன்னாங்க. என் பிள்ளைக்கு திருமணமே ஆக மாட்டேங்குதே, நான் வருத்தப்படும் போது, நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்க? நம்ம சர்ச்சில் 8 பேர் திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லி ஜெபிங்கன்னும் போது உடனே நான் கேட்டேன், அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்னு. 8 பிள்ளைங்க பேர் எழுதி வச்சு உண்மையாக நான் ஜெபித்தேன். அடுத்த மாதமே என் பிள்ளைக்கு அந்த திருமண காரியங்கள் நிச்சயமானது. இது உண்மை பிரியமானவர்களே. நாம் இந்த தவ காலத்தில் நாம் எப்படி ஜெபிப்போம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி ஜெபிப்போமா? கர்த்தர் நிச்சயமாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.